அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். அனைவருக்கும் ரைட்டர் சீலன் யூடியூப் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1 உத்தமசீலியார் காண்டம் அத்தியாயம் 29. நெல்லூர் வெற்றி. செம்பியன் சோழியவரையர் வெறும் தளபதி மட்டுமல்ல, அவர் பராண்டகச் சோழரின் காலத்திலிருந்தே போர்க்களங்களின் புழுதியையும் குருதியையும் சுவாசித்து வளர்ந்த ஒரு பெரும் போர் மறவர். இளவரசர்கள் இராஜாதித்தருக்கும் இரஞ்சையருக்கும் போர்க்கலையை பயிற்றுவித்த ஆசான். ஒரு வீரனுக்கு காலம் கனிந்து வரும்போது கிடைக்கும் அங்கீகாரம் இருக்கிறதே, அது அவனது வாழ்நாள் தவத்தின் பயன். சோழ இளவரசர் அவருக்கு இந்த படையெடுப்பின் தலைமை பொறுப்பை வழங்கிய போது அது வெறும் பதவியாக தெரியவில்லை, அவர் சூட்டிக்கொண்ட மணிமகுடமாகவே மின்னியது. பேரரசர் பராந்தகரின் வாழ்த்துச் செய்தியோடு வந்த ஓலை அவரது தோள்களில் ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் கௌரவத்தை ஏற்றி வைத்திருந்தது. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும், எந்த குழப்பமுமின்றி வெற்றியை சூட வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் செம்பியர் தன் படைகளை ஏவினார். சோழர்களுக்கும் இராஷ்டிரகூட கங்கக்கூட்டு படைகளுக்கும் இடையே போர் மூண்டிருந்த அந்த இக்கட்டான சூழலை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள தெலுங்கு சோழன் காத்திருந்தான். வடபெண்ணை ஆற்றை கடந்து கச்சிக்கோட்டையினை தாக்கி சோழ தேசத்தின் மீது ஒரு மின்னல் வேக தாக்குதலை நடத்தி பெரும் செல்வங்களை கொள்ளையெடுத்துச் செல்லலாம் என்பதே அவனது கணக்கு. ஆனால் எதிர்பாராத திசையிலிருந்து வரும் அடிதான் எதிரியின் முதுகெலும்பை உடைக்கும் என்பதை செம்பிய சோழிய பல்லவராயர் நிரூபித்தார். தெலுங்கு சோழன் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிகாலை பொழுதில் சோழர்களின் பெரும் படை ஆர்ப்பரித்துக் கொண்டு பெண்ணை ஆற்றை கடந்து என்றது. அந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத சோழனின் படைகளுக்கு அது ஒரு பேரிடியாக இருந்தது. ஆவேசமாக தாக்க தயாராக இருந்த தெலுங்கு படை ஒரே நாளில் நிலைகுலைந்து தற்காப்பு நிலைக்கு தள்ளப்பட்டு நெல்லூர் கோட்டைக்குள் புகுந்து கொண்டது. நெல்லூர் கோட்டையின் மதில் சுவர்கள் சோழர்களின் யானைப்படையின் தாக்குதலில் அதிரத் தொடங்கின. கோட்டையின் வீழ்ச்சி மிக அருகில் இருக்கிறது என்ற நற்செய்தி முகாமில் இருந்த இளவரசர்களுக்கு பெரும் உத்வேகத்தை கொடுத்தது. நாளை நெல்லூர் வீழ்ந்தால் மறுதினமே வடபெண்ணையை கடந்து நிலம் வழியாக கங்க நாட்டை தாக்கலாம் என்று இராஜாதித்தர் தீட்டிய வியூகம் மெல்ல மெல்ல நிஜமாகிக் கொண்டிருந்தது. வெற்றி செய்திக்காக சோழ தேசமே காத்திருந்த அந்த தருணத்தில் விதி மறைந்திருந்து சிரிக்கத் தொடங்கியது. சோழர்களின் கணக்குகளை சிதைக்கப் போகும் ஒரு பெரும் சூறாவளி கோவிந்தன் என்ற வடிவில் மெல்ல உருவெடுக்கத் தொடங்கியிருந்தது. உள்ளங்கை நெல்லிக்கணி போல திரண்டு வந்து கொண்டிருந்த அந்த திட்டத்தை கெடுக்கும் செயலில் கோவிந்தன் இறங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும். ராஷ்டிரகூட ஒற்றர்கள் வீசிய நச்சு விதைகளை சற்றும் யோசிக்காமல் அப்படியே விழுங்கினான் குந்தல தேசத்தின் முன்னாள் அரசன் கோவிந்தன். அவனது கண்கள் சிவந்திருந்தன, மூளை தர்க்கத்தை இழந்து பிடிவாதத்தின் பிடியில் சிக்கியிருந்தது. தன் மகன் கிருஷ்ணனிடமும் சோழப்படை தளபதி வெள்ளங்குமரனிடமும் அவன் மல்லு கட்டி கொண்டிருந்த அந்த நள்ளிரவு பொழுது ஒரு பெரும் பேரழிவிற்கான முன்னுரை என்பது அவனுக்கு தெரியவில்லை. மாமா, இராஜாதித்தர் செய்வது அனைத்தும் நன்மைக்கே அப்பா. உங்கள் மூளை குழம்பிவிட்டது, போய் உறங்குங்கள். உறக்கம் ஒரு வேகத்தடை, உறங்கி எழுந்தால் உள்ளம் தெளிவடையும். வீணாக இளவரசரின் வியூகங்களைக் கண்டு அஞ்சாமல் படுக்கைக்கு செல்லுங்கள் என்று கிருஷ்ணன் எவ்வளவு அமைதியாக கூறியும் கோவிந்தன் அடங்கவில்லை. முட்டாள் என்று கர்ஜித்தான் கோவிந்தன். செம்பியன் சோழியவரையர் தலைமையில் ஒரு பெரும் படையை பிரித்து அனுப்பாமல் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தென்பெண்ணை ஆற்றை கடந்திருந்தால் இன்று நெல்லூரில் கிடைத்திருக்கும் வெற்றி இங்கேயும் கிடைத்திருக்கும் அல்லவா என்று தன் அறியாமையை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தினான். அதற்கு கிருஷ்ணன் மிகவும் நிதானமாக பதில் சொன்னான். தந்தையாரே, இங்கே நாம் ஆற்றை கடப்போம் என்று கங்கரும் ராஷ்டிரகூடரும் வடகரையில் படைகளோடு தயார் நிலையில் காத்திருக்கிறார்கள். ஆனால் வடபெண்ணையில் சூழல் அப்படி இல்லை. போரில் ஆற்றை கடப்பது என்பது சாதாரண காரியமல்ல. தரை வழியாக படையை நகர்த்துவதுதான் அறிவார்ந்த செயல். மாமா சரியாகத்தான் திட்டமிடுகிறார். ஆனால் கோவிந்தன் எதையும் கேட்க தயாராக இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கப் போவதில்லை. இன்றிரவே நான் ஆற்றை கடக்கப் போகிறேன். ராஷ்டிரகூட படையும் கங்கர் படையும் பயந்து பின்வாங்கிவிட்டதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ராஷ்டிரகூட படையில் எனக்கு ஆதரவாக 10,000 வீரர்கள் ஊடுருவியிருக்கிறார்கள். நான் ஆற்றை கடந்த அடுத்த கணம் அவர்கள் என்னோடு இணைந்து கொள்வார்கள். வெற்றி எனக்கு சுலபமாகிவிடும் என்று அகந்தையுடன் கூறினான். ஐயோ அப்பா, 10,000 வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பது பொய்யான மிகைப்படுத்தப்பட்ட தகவல். அவர்கள் உங்கள் ஆதரவு நிலையை எடுத்திருந்தால் ஏன் நீங்கள் ஆற்றை கடக்கும் வரை காத்திருக்க வேண்டும்? இன்றே நம்மிடமல்லவா வந்திருக்க வேண்டும்? படையோடு படையாக இருப்பவர்கள் எப்படிடா வருவார்கள்? முட்டாள்தனமாக உளராதே, உன் மாமனாரைப் போல என்று இகழ்ந்தான் கோவிந்தன். அப்பா, இப்போதைக்கு நாம் சோழ படைகள் சொல்வதை கேட்டு நடப்பதே நமக்கு நல்லது. மாமாவின் திட்டப்படி நெல்லூர் வீழ்ந்துவிட்டது. நாளை நாம் அதன் வழியாக கங்க நாட்டை தாக்கப் போகிறோம் என தன் தந்தையை தடுக்க முயன்றான் கிருஷ்ணன். ராஜாதித்தரின் அணுக்கப்படை தளபதி வெள்ளங்குமரன் இடையில் புகுந்து, அரசே, எதிரி பின்வாங்கியிருப்பது உண்மைதான்.
ஆனால் அது பயத்தினால் அல்ல, ஒருவேளை செம்பியன் வடபெண்ணை வழியாக தரை வழியாக தாக்கக்கூடும் என்ற தற்காப்பு நடவடிக்கை அது, அல்லது நம்மை பேராசை காட்டி உள்ளே இழுக்க அவர்கள் விரித்திருக்கும் வலையாகவும் இருக்கலாம் என்று எச்சரித்தார். கோவிந்தன் எகத்தாளமாக சிரித்தான். சூட்சுமம் வலை எல்லாம் உன் இளவரசருக்கு மட்டும்தான் தெரியுமா? எனக்கும் தெரியும் வெள்ளங்குமரா, நானும் ஒரு தேசத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தவன்தான். இப்படி முட்டாளாக இருந்ததால்தான் இன்று முடியிழந்த மன்னராகி இருக்கிறீர்கள் என்று வெள்ளங்குமரன் முணுமுணுக்க, என்ன முணுமுணுப்பு என்றான் கோவிந்தன். வேண்டாம், விபரீதம் என்றேன் அரசே என்று பவ்யமாக பதில் சொன்னான் வெள்ளங்குமரன். உனக்கு ஒன்றும் தெரியாது, எதிரிகள் பின்வாங்கி இருப்பதை சாதகமாக்கிக் கொண்டு நான் ஆற்றை கடக்கப் போகிறேன். வெள்ளங்குமரன் தீர்க்கமாக கூறினார். மன்னிக்க வேண்டும் குந்தல அரசரே, இளவரசர் இராஜாதித்தரின் உத்தரவில்லாமல் சோழப்படைகள் ஒரு அடி கூட நகர முடியாது. சோழப்படைகளுக்குத்தான் உன் இளவரசன் உத்தரவு தேவை, என் படைக்கு அல்ல. நான் ஆற்றை கடந்துவிட்டால் உத்தரவிடுவதைத் தவிர அந்த இராஜாதித்தனுக்கு வேறு வழியே இருக்காது என்று கோவிந்தன் ஏளனமாக சிரித்தபோது வெள்ளங்குமரனும் கிருஷ்ணனும் திடுக்கிட்டு போனார்கள். அப்பா, நம்மிடம் இருப்பது வெறும் 500 வீரர்கள், எதிரே நிற்பதோ 25,000 வீரர்கள் என்று அலறினான் கிருஷ்ணன். அதில் 10,000 பேர் என் நாட்கள் என்றான் கோவிந்தன் மமதையாக. அப்படியெல்லாம் இருக்காது அப்பா, போர் நடந்தால்தான் உண்மை தெரியும் என்று கிருஷ்ணன் கெஞ்சினான். அதைத்தான் நானும் சொல்கிறேன், நடக்கட்டும் போர். 500 பேரை வைத்தே நான் எப்படி வெல்கிறேன் என்று பார். நான் ஆற்றை கடந்தால்தான் சோழப்படை என்னை பின்தொடர்ந்து ஆற்றை கடக்கும் என்றால் அதை செய்ய நான் தயார் என்று கூறிவிட்டு தன் வாளை உருவினான் கோவிந்தன். விதி தன் விளையாட்டை தொடங்கிவிட்டது. 500 உயிர்களை பலிகொடுக்கப் போகும் அந்த பிடிவாதம் சோழப் பேரரசின் போர்க்கள வரலாற்றையே மாற்றப்போவதை அங்கிருந்த எவரும் அறியவில்லை. பெண்ணையாற்றின் வடகரையில் பாசறை அமைத்திருந்த இராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணனும் அவனது மைத்துனனுமான கங்க நாட்டு மன்னனுமான பூதுகனும் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தனர். அவர்களின் முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. பெண்ணையாற்றின் போர்க்களத்தின் சூழல் அவர்களுக்கு சாதகமாக திரும்புவதை எண்ணி அவர்கள் அகமகிழ்ந்தனர். பூதுகா, சோழர்களின் பெரும்படை வடதிசை நோக்கிச் சென்று நெல்லூரை இவ்வளவு சீக்கிரம் வீழ்த்தும் என்று நாம் கனவிலும் நினைக்கவில்லை என்று கிருஷ்ணன் வியப்புடன் தொடங்கினான். அதற்கு பூதுகன், நிச்சயமாக மாமா, சோழ இளவரசன் ராஜாதித்தன் வெறும் வீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு தேர்ந்த ராஜதந்திரி. அந்த தெலுங்குச் சோழ மன்னன் பிடிவாதம் பிடித்தான். நம்முடன் இணையுமாறு நாம் எத்தனையோ முறை தூது விடுத்தும் அவன் கேட்கவில்லை. இப்போது தன் நாட்டின் மிக முக்கியமான கோட்டையான நெல்லூரை இழந்துவிட்டு தவிக்கிறான். அவனுக்கு இது தேவைதான் என்றான். கிருஷ்ணன் ஏளனமாக சிரித்துவிட்டு, உண்மைதான், ஆனால் நெல்லூரை கைப்பற்றிய அந்த வெற்றியால் ராஜாதித்தனுக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை என்றான். பூதுகன் சற்றே குழப்பமடைந்து, என்ன சொல்கிறீர்கள் மாமா? நெல்லூர் ஒரு பலமான நகரம். அது கைவசமானால் ஆற்று வெள்ளத்தை கடக்க வேண்டிய அச்சமின்றி தரை வழியாகவே நம் நாட்டின் கிழக்கு எல்லையை அவர்கள் எளிதில் தாக்கிவிட முடியுமே என்று கேட்டான். நீ சொல்வது இராணுவ ரீதியாக சரிதான் பூதுகா, ஆனால் அங்கே என் அண்ணன் கோவிந்தன் ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்திருக்கிறான். இதோ இப்போதுதான் ஒற்றர்கள் செய்தி கொண்டு வந்தார்கள். அவன் இன்று இரவு ஆற்றை கடக்கப் போகிறானாம் என்று கிருஷ்ணன் எள்ளி நகையாடினான். பூதுகனும் அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். அடக்கொடுமையே, கோடை மழையில் செல்லும் ஆற்று வெள்ளத்தில் தானாகவே வந்து நாம் விரிக்கும் வலைக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளப் போகிறான் என்று சொல்லுங்கள். இருவரும் சேர்ந்து வஞ்சகமாக சிரித்தனர். சிறிது நேரம் கழித்து கிருஷ்ணன் தன் குரலை தாழ்த்தி, பூதுகா, அவன் ஆற்றை கடந்து தப்பிப்பதற்கு முன்பே சோழ அரண்மனையில் பாதுகாப்பாக உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பாலகன் கோவிந்த கிருஷ்ணன் கடத்தப்பட வேண்டும் என்றான். நாளை பகலில் அதற்கான திட்டத்தை தீட்டியிருக்கிறேன் மாமா என்றான் பூதுகன். வேண்டாம், நாளை வரை காத்திருக்க நேரமில்லை. இப்போதே இந்த கணமே அந்த திட்டத்தை அரங்கேற்ற வேண்டும். உன் ஒற்றற்படை தளபதியை உடனே வரச்சொல் என்று கிருஷ்ணன் ஆணையிட்டான். ஒற்றன் வந்தான். பூதுகன் அவனிடம் இரகசிய திட்டத்தை விளக்கிக் கூறி அனுப்பினான். ஒற்றன் சென்றதும் கிருஷ்ணன் ஆர்வத்துடன், திட்டம் என்ன பூதுகா, விளக்கு என்றான். மாமா, தஞ்சை கோட்டையின் மேற்கு அரண்மனையில் கோவிந்தன் குடும்பம் தங்கியிருக்கிறது. அங்கே கடந்த 5 ஆண்டுகளாக நம் ஆட்கள் பணியாளர்களாக ஊடுருவியிருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் குடும்பத்தில் ஒருவராகவே மாறிவிட்டார்கள். இன்று இரவு கோவிந்தன் ஆற்றை கடக்கத் தொடங்கும் அதே வினாடியில் அங்கே உறங்கும் அந்த பாலகன் மயக்கமடைவான். அரண்மனை பாதுகாப்பு மிக கடுமையாக இருக்குமே, இது சாத்தியமா என்று கிருஷ்ணன் சந்தேகத்தை கிளப்பினான். சாத்தியம் மாமா, 5 ஆண்டுகள் அவர்களோடு கலந்து விட்டதால் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள்.
இதற்காக நான் காந்தலூர் சாலை அம்புகளை பயன்படுத்தப் போகிறேன். காந்தலூர் சாலை அம்புகளா? விஷம் தடவப்பட்டவையா? குழந்தை இறந்து விடாதா என கிருஷ்ணன் பதறினான். ஆம், உயிர் போகும், ஆனால் தற்காலிகமாக. அந்த விடம் செலுத்தப்பட்டால் 6 நாழிகை வரை மூச்சு பேச்சு இருக்காது. உடல் குளிர்ந்து ஜடம் போல ஆகிவிடும். 7வது நாழிகையில் மாற்று மருந்து கொடுத்தால் ஏதோ நீண்ட தூக்கம் கலைந்து எழுவது போல எழுந்து விடலாம். அப்படி ஒரு விடம் அது. அந்த 6 நாழிகை இடைவெளியில் குழந்தை இருந்து விட்டதாக கருதி வெளியே கொண்டு வரும்போது நம் ஆட்கள் அவனை தூக்கிக் கொண்டு தப்பிவிடுவார்கள் என்றான் பூதுகன். கிருஷ்ணன் ஆச்சரியத்துடன், காந்தலூர் சாலை இவ்வளவு கொடிய விஷத்தை யாருக்கும் தருவதில்லையே, அவர்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் பெயர் பெற்றவர்களாயிற்றே என்றான். உண்மைதான் மாமா, ஆனால் நேர்மையை கூட அசைக்கும் வலிமை பொற்காசுகளுக்கு உண்டு. அங்கிருக்கும் ஒரு பிராமணனை பணத்தால் வளைத்து இந்த ரகசிய விஷத்தை வரவழைத்தேன். மற்ற விஷங்கள் உடலில் பட்டால் உடனடி மரணம் நிகழும். ஆனால் இது ஒரு எறும்பு கடித்தது போலதான் இருக்கும். ஆனால் வேலை மிக துல்லியமாக நடக்கும். குழந்தை இறந்துவிட்டதாக நினைத்து அவர்கள் உடலை தகனம் செய்ய முற்படுவதற்கு முன்பே நாம் காரியத்தை முடித்து விடுவோம். பொதுவாக 5 வயதுக்கு குறைவான குழந்தை இறந்தால் சடங்குகள் அதிகம் செய்யாமல் ஆற்றுக்கு எடுத்துச் சென்று விடுவார்கள். அந்த சமயத்தில் கோவிந்தனின் மரண செய்தியும் அரண்மனையை எட்டும். அந்த பெரும் அதிர்ச்சியில் யாரும் ஏற்கனவே இறந்த குழந்தையை பற்றி ஆழமாக சிந்திக்க மாட்டார்கள் என்றான் பூதுகன். கிருஷ்ணன் அவனது சாமர்த்தியத்தை பாராட்டி, நீ பெரிய வியூகக்காரன்தான் பூதுகா என்றான். நன்றி மாமா, எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. இதே போன்ற அம்புகளை கொண்டு சோழ சக்கரவர்த்தியையும் இளவரசர்களையும் ஏன் நாம் வீழ்த்தக்கூடாது என்று குரூரமாக கேட்டான். அதற்கு கிருஷ்ணன் தீவிரமாக பதிலளித்தான். பூதுகா, சோழ அரசமரபு சாதாரணமானதல்ல. அவர்களை போர்க்களத்தை தவிர வேறு எங்கும் அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாது. சங்ககாலம் தொட்டு இன்று வரை அழியாமல் இருக்கும் சோழ பாண்டிய மரபுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அதுதான் வேளக்காரப்படை. அரசனையும் வாரிசையும் காக்க தங்கள் உயிரையே துற்றமென மதித்து இரத்தத்தால் சத்தியம் செய்த ஒரு தற்கொலை படையது. கண்ணின் இமையைப் போல அவர்கள் அரச குடும்பத்தை சுற்றி இருப்பார்கள். பாண்டியர்களிடம் இது ஆபத்துதவி படை என அழைக்கப்படுகிறது. 600 ஆண்டு வரலாற்றில் மறைந்திருந்த சோழ இனம் மீண்டும் விஜயாலயன் காலத்தில் எழுந்து நிற்கிறது என்றால் அதற்கு இவர்களின் பாதுகாப்புதான். ஆனால் இப்போது நாம் குறிக்கும் பாலகன் பட்டத்து இளவரசன் அல்ல. அதனால் அவனுக்கு சாதாரண பாதுகாப்புதான் இருக்கும். அதனால்தான் அவன் உனக்கு எளிய இலக்கு. பூதுகன் சிரித்துக்கொண்டே, எப்படியோ இது பராந்தக சோழனுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சோழ தேசத்திற்கும் இடியாக அமையப் போகிறது என்றான். திட்டங்கள் அனைத்தும் ஓலையில் குறிக்கப்பட்டு ஒரு ராஜாழியின் காலில் கட்டப்பட்டு பறக்கவிடப்பட்டது. சோழ தேசம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த அந்த இரவு வரும் 45 ஆண்டுகால சோழ வரலாற்றையே தலைகீழாக புரட்டி போட தயாராக இருந்தது. தொடரும்.